ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெலிஷியஸ் காஃபி ரஸ்க் சாக்லேட் டிசர்ட் கேக். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வார்ம் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை சைடில் வச்சுக்கலாம். 1 கப் நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் பிளெண்டரில் வந்து என்கிட்ட பிளெண்டர் கிடையாது. இந்த நார்மலாக கரைக்கிறதுல கரைச்சி பார்த்தேன், அந்தளவு வரல. பட் கையில் பண்ணுற இந்த விஸ்க் இருக்குல்ல, இதாலேயே ஒரு 20 மினிட்ஸ் பண்ண பிறகு வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கொக்கோ பவுட்ரு, இந்த மிக்ஸு இது அதை வந்து இதில் கலந்து இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பவுலேண்ட்டு இப்படி சாய்ச்சா இது கொட்டக்கூடாது. அதுதான் கரெக்டாக விப்பிங் க்ரீமோட கன்சிஸ்டன்சி, அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ திருப்பி அதே வார்ம் மில்கில் கொஞ்சம் காஃபி, 1 ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரையும் நான் போட்டுட்டு டிப் பண்ணி, காஃபி எப்படி நம்ம கரெக்டான பக்குவம் கலப்போம் குடிக்கிற மாதிரி, அதே காஃபி பக்குவத்திலேயே வந்து நம்ம கலந்து வச்சுட்டு, இந்த ரஸ்க் இருக்குது இல்லையா, அந்த ரஸ்க்கை வந்து நல்லா டிப் பண்ண 1 ஆர் 2 டைம்ஸ்க்கு மேலே டிப் பண்ணக்கூடாது. இது ரொம்பவும் இதாகிடக்கூடாது, ரொம்பவும் சாஃப்ட் ஆகிடாமல், அதே சமயம் லைட் சாஃப்டாக இருக்கணும். இது உதிர்ந்து விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சு கரெக்டாக 2 டைம்ஸ் லைட்டாக டிப் பண்ணி அதை அப்படியே வச்சிடணும் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த விப்பிங் க்ரீம் மிக்சரை தடவிடணும். அப்புறம் செகண்ட் லேயர் இதே மாதிரியே வந்து நம்ம ரஸ்க்கை வந்து இதே மாதிரி காஃபி இதில் வந்து டிப் பண்ணி இதே மாதிரி வச்சிடணும். திருப்பி செகண்ட் பேஸில் திருப்பி நம்ம இந்த விப்பிங் க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்பு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ரவுண்ட் டாட்ஸ் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு, சும்மா அந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக்கால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டிசைன் போட்டு விட்ருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்மியான டைமில் டக்குன்னு ஆயிடக்கூடிய இந்த கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். சந்தோஷி சமையலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்ம டேஸ்ட் எம்மியாக வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சரும் இந்த டிசைன் கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. கட் பண்ணி இப்படி சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் வந்து இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் 6 to 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ப்ராப்பராக வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா செம டெக்ஸ்சரு கரெக்டாக கிடைக்கும். சுவையும் மனமும் நல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா வந்திருக்கா, வீட்டில் வந்துட்டு கேக் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபி கேக்கு. நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அவங்களும் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த ரெசிபியும் செஞ்சிடலாம். யாரும் கேக் செய்ய தெரியலைன்றவங்க கூட இதை ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சந்தோஷி சமையலை இதுவரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.